போச்சு போச்சு நடுமுடி, நல்ல நேரம் ஆயிட்டு. இப்போ உள்ள போன என் மாமியை கிளவி நிலையா நிக்குமே. ஏ கீதாக்கா, நீங்களும் உள்ள வந்து விட்டுட்டு போங்களேன். எம்மாடி நான் வரலமா, என்னைய கூப்பிட்றாத. உன் மாமியை என்னைய கண்டதும் கூட கொஞ்சம் தான் உன்னைய அறுத்து கிழிக்கும். நான் வரல. நான் என் வீட்டுக்கு போறேன். இந்நேரம் என் மாமன் பள்ளிக்கூடம் விட்டு வந்திருப்பான். அவ்வளோதானக்கா? ஆமாட்டி, அவ்வளோதான். ஒருத்தரையும் கெம்பக்கூடாது. காரியம் முடிஞ்சதும் கலட்டி விட்டு போகுது பாரு நாலு முடி. நம்மளே போவோம். வாங்க மகாராணி, இப்பதான் வீட்டுக்கு போகணும்னு என்ன வந்துச்சோ? எப்ப போனவ எப்ப வந்திருக்க? எத்தே, போன இடத்துல பெரிய பிரச்சனையாயிட்டு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்ப போன எப்ப வர்ற? எத்தே, உங்ககிட்ட சொல்லிட்டு தானே ஃபங்க்ஷன் வீட்டில் போய் சாப்பிட்டு வந்தேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. எப்ப போனவ எப்ப வந்திருக்க? எத்தே, அங்க பெரிய பஞ்சாயத்தாயி போயிட்டு. கதையை முதல்ல கேளுங்க. எப்ப போன எப்ப வர்ற? இது என்ன கேட்டதையே கேட்டுட்டு இருக்கு. சாவன் கிறுக்கு எதுவும் பிடிச்சிட்டா? சொல்லு, எப்ப போன எப்ப வர்ற? என்னத்தை, நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். மைனா படத்துல வர போலீஸ்காரன் பொட்டாட்டி மாதிரி எப்ப போன எப்ப வர, எப்ப போன எப்ப வர, திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க. எப்ப பாப்பா இந்த வீட்டில் நம்மளுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கா? இப்படி அடங்காம திரியறவளுக்கு இனி இந்த வீட்ல இடம் கிடையாது. இப்பவே உன் பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு உங்க ஆத்தா வீட்டுக்கு ஓடு. ஹே ஹே ஹே, ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். என்ன நக்கலா? ஏத்தே, இப்ப சொன்னத திரும்ப அப்படியே சொல்லுங்களேன். உங்க அம்மா வீட்டுக்கு ஓடிரு. உங்க காலை கொடுங்கத்தே. எவ்வளவு காலை விடு. ஏ பேதி எடுப்பா, காலை பிடிச்சு வாரி விட்டாளே. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. போறேன், இப்பவே எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறேன். இவ என்ன, நம்ம சொன்ன உடனே அவ ஆத்தா வீட்டுக்கு குதி போட்டுட்டுலாம் ஓடுறா. எவ்வளோ இங்க வா. என்னத்தே, சீக்கிரம் சொல்லுங்க. இப்ப எங்க ஓடுறதுக்கு நிக்க? நீங்க தானத்தே சொன்னீங்க பெட்டி படிக்க எடுத்துட்டு உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புன்னு. போன்னு சொன்னா உடனே பேருவியோ? என்ன கொழுப்பெடுத்து திரியிறியோ? அடுக்கலையில சிங்கள பாத்திரம் கிடக்கு, போய் கழுவி அப்படியே ஊற வச்சு துணியும் துவைச்சு போடு. இதெல்லாம் யார் வந்து செய்வா நினைக்க? அதான பார்த்தேன், இதுக்கு மட்டும் நான் தேவை. பாத்திரம் கொஞ்சமா போட்டு வச்சிருக்காவ. ஒரு ஆளுக்கு சோத்தை பொங்குனதுக்கு எதுக்கு இத்தனை பாத்திரம்? கழுவி மாளலை. இந்த பொம்பளைங்கெல்லாம் ரொம்ப பாவம். என்னமோ நம்மளை கிச்சனுக்கு நேர்ந்து விட்ட மாதிரி கிச்சன்லயே போட்டு கொள்ளுறாவ. நம்ம வாங்கி வந்த வரோம் அப்படி. சின்ன பொண்ணே, என்ன சின்ன பொண்ணு பாத்திரமா கழுவிட்டு இருக்க? இல்ல ஹரி, பல்லு விளக்கிட்டு இருக்கேன். காமெடி பண்ணாத சின்ன பொண்ணு. இனிமேல் வீட்டில் தினமும் நடக்கும் நாடகம் இனித்திடுமே. ஆமாங்க, உங்க அம்மைக்கு எனக்கு தான் பெரிய நாடகம் நடக்கு, இருந்து பாருங்க. என்ன சின்ன பொண்ணு எப்ப பார்த்தாலும் கடுகடுன்னு இருக்க? உனக்காண்டி ஆசையா ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு பாக்கும். எங்க, எனக்கு பிடிச்ச பால்கோவா? இல்ல சின்ன பொண்ணு. அப்ப சாக்லேட்டாங்க? இல்ல, இது திங்கிற பொருள் இல்ல. திங்கிற பொருள் இல்லையோ? என்னவா இருக்கும்? நீங்களே காட்டிருங்க. டடாய், இங்க பாரு, சர்ப்ரைஸ். மல்லிப்பூவா? நான் என்னமோ நினைச்சேன். ஏன் சின்ன பொண்ணு, உனக்கு சர்ப்ரைஸா இல்லையா? வேற எதுவும் எதிர்பார்த்தியோ? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நீங்களே வச்சு விடுங்க. சரி சின்ன பொண்ணு, நான் வெளியில இருக்கேன், நீ வேலையை முடிச்சிட்டு வா. மருமவளே, கையில கிளாஸ்ல என்னது? மாம்பழ ஜூஸ் தே. மாம்பழ ஜூஸ் சூடுலாம் பிடிக்கும். அதை குடிச்சா வயிற்றுல ஒரு மாதிரி மந்தமா இருக்கும், வயிறு ஏத்தமாலாம் இருக்கும். நான் குடிக்க மாட்டேன்.
எத்தே எத்தே, மாம்பழ ஜூஸ் உங்களுக்கு போட்டேன்னு நினைச்சீங்களோ? இது எனக்கு. கொஞ்சம் கொஞ்சம் நவுளுங்க. அப்பா என்ன தித்திப்பா இருக்கு. ஏன்தே என் வாயவே பார்த்துட்டு இருக்கீங்க? கொஞ்சம் வேணா குடிச்சிட்டு தரீங்களா? வேண்டாட்டி போங்க. ஏடா ஹரி, இவ கூடலாம் எப்படிதான் வாழறியோ? சுத்த அறிவு கட்டவளா இருக்கா. சின்ன பொண்ணே, நான் என்ன கறி பண்ணேன்? எங்க அம்மா முன்னாடி ஒழுங்கா உட்கார மாட்டியா? எங்க ஒழுங்கா தானே உட்கார்ந்துருக்கேன். வாண்ட கடந்து ஆவிய போக்க முடியுமா? நான் போறேன். மாமா, இந்த அத்தை கிழவி கூடலாம் எப்படி தான் வாழ்ந்தீங்க? உங்களுக்கெல்லாம் ஒரு கோயில் கட்டி கும்பிடணும் தெரியுமா? என்னாலேயே சமாளிக்க முடியல. பாவம், இந்த மனுஷன் எப்படி தான் சமாளிச்சாரோ யாருக்கு தெரியும். இது பேசி பேசியே கொண்டிருக்கும் போல. அதான் சீக்கிரம் போய் சேர்ந்துட்டாரு. அடியே, என் புருஷன் போட்டாவை பத்தி என்னம்டி பேசுற? ஏன் உங்க புருஷன் போட்டாவை பத்தி நீங்க மட்டும் தான் பேசுவீங்களோ? நானும் பேசுவேன். எனக்கும் மாமாக்கும் ஒரு டீலிங் இருக்கு, அதான் பேசிட்டு இருக்கோம். எடி வாரிய கட்டைய, வெளுத்து புடுவேன் வெளுத்து. ஆச்சி, மெதுவா போட்டு விடு. கட்டி கொடுக்க போற பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சு போட்டிருக்காளே, இவெல்லாம் மனசியா? புருஷன் வீட்டுக்கு போக போற கையெல்லாம் இப்படி வீங்க வச்சிருக்காளே. எம்மா, நான் வேணும்னே அடிக்கலமா, கோபம் வந்துட்டு நான் என்ன செய்வேன்? நீலாம் வாயை திறந்துடாத, என்கிட்ட பேசிடாத. அம்மாவை திட்டாத ஆச்சி. நீ சும்மா இரு பேத்தியோ. அவளை 4 சாத்து இதே மாதிரி சாத்தி இருக்கணும், அப்பதான் தெரியும். சும்மா இரு ஆச்சி, அம்மா பாவம். என்ன பாவம்? இந்த லட்சுமிக்கு அறிவே கிடையாது. கையுத்தா ஆச்சியோ, மெதுவா தேய அமைக்கி விட்டுறாத. அறிவு கட்டவா, அறிவு கட்டவா. இவெல்லாம் ஏன் வயிற்றுலையா பிறந்தா? எம்மா, நீலாம் பேசாத. உன்கிட்ட வாங்கின அடிக்கு பாதி கூட இவ்வளவோ வாங்கியிருக்க மாட்டாளுவோ. நான் இவ்வளவோ வயசுல இருக்கையில ஓலை மட்டையால என்ன அடி அடிப்பேன்? அது இனி தெருவில் போட்டு அடிப்பேன். இதெல்லாம் மறந்துட்டியோ? என்னம்மா சொல்ற? ஓலை மட்டையால அடி வாங்குவியா? ஆமாட்டி, உங்க ஆட்சி லேசுப்பட்டவன் நினைச்சியோ? மாட்டுக்கு வைக்க போடையில வைக்கலாம் அங்கங்க உறுத்து விட்டேன் பார்த்துக்காது தெருவுல. அதுவும் சின்ன பிள்ளையில அந்த வயசுல தெரியாம பண்ணிட்டேன். அதுக்கு உங்க ஆட்சி இருக்கால, ஓலை மட்டையை போட்டு அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கை காலெல்லாம் ஒரே கீச்சு. நீ பண்ண தப்புக்கு அடி வாங்கின. ஒன்னும் பண்ணாததுக்கு ஏம்டி என் பேத்திகளை போட்டு அடிச்ச? அப்படி கேள ஆச்சியோ. ராவு இருட்டுனதும் முச்சந்தில போய் மண்ணை எடுத்துட்டு வந்து 2 பிள்ளைகளுக்கும் சுத்தி போடணும். ஊருக்காரிய கண்ணு அவ்வளவு பிள்ளைகள் மேலதான் இருக்கு. அதான் இப்படி ஒண்ணா அபசகுணமா நடக்கு. ஆமாம்மா, மண் எடுத்துட்டு வந்து முளத்தை உப்பெல்லாம் வச்சு சுத்தி போடுன்னு. வெளியில வண்டி சத்தம் கேக்கு. லட்சுமி, ஏம்மா, மாமா தான் கூப்பிடுறாவ. வா, பொருளெல்லாம் வண்டியில போட்டு எடுத்துட்டு வந்துட்டான்னு நினைக்கேன். போய் பாப்போம். ஏடி, இந்த சேரெல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு வீட்டெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி போடுங்க. சரிம்மா. எம்மாடியோ, நிறைய பொருள் வாங்கிட்டு வந்திருக்கானே. லட்சுமி, பொருள் எல்லாம் மொத்தமா வாங்கினதுனால இன்னைக்கே டெலிவரி பண்றேன்ட்டாங்க. அதான் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். பின்னாடி ரூம் ஃப்ரீயா தானே இருக்கு, அங்க இறக்கி வச்சிருட்டா? சரிண்ணே. ஃப்ரிட்ஜ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து இறக்குங்க. சரிங்கக்கா. ஃப்ரிட்ஜை சரிச்சு எடுத்துட வேண்டாம், ஸ்ட்ரைட்டாவே கொண்டு போங்க. ஓகேக்கா, நான் பாத்துக்கிறேன். நம்ம தம்பிதான் மைனி, பார்த்து செய்வான். மைனி, இந்த பொருளுக்கெல்லாம் நிறைய விலை வந்திருக்கும்ல? ரொம்பலாம் விலை இல்லை லட்சுமி, ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஏன் மைனியை போட்டு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு? நீ சும்மா இரு லட்சுமி, போற பிள்ளைக்கு எல்லாம் கொடுத்து விட வேண்டாமா? எனக்கு பாரு, ஒரு பையன் தான் இருக்கான், பொம்பளை பிள்ளையே இல்லை. அதான் நான் காருக்கு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கேன். அவெல்லாம் எடுத்து கொடுக்கா. உனக்கு என்ன லட்சுமி, நீ சும்மா கேட. மைனி, உள்ள ரூம்ல பொருளெல்லாம் ஒதுக்கி எடுக்க சொன்னேன். இவ்வளோல
என்ன செஞ்சிட்டு இருக்காளுவன்னு தெரியல. நான் போய் பார்க்க மைனி. ஆ சரி லட்சுமி. எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கியிருக்காளே. பீரோலாம் நல்ல பெருசா இருக்கு. ஆமாத்த, மர பீரோலு நல்லா இருக்குல்ல? ஆமாம்மா நல்லா இருக்கு. சரி நீங்க பாருங்க, நான் அஜயும் கூட்டிட்டு வரேன். ஆட்டுமா போ. சோபாவெல்லாம் வாங்கியிருக்காவளே. பார்த்து இறக்குங்க புள்ளோ. இங்க என்ன பொருள் வந்து இறங்கியிருக்கு? ஓ சீரு ஜாமாவா? வரட்டு வரட்டு. நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு இம்பட்டு விளம்பரம்? இங்க பார்த்தீங்களா, சீரு ஜாமாலாம் வந்துட்டு எல்லாம் உங்க மவ வீட்டுக்கு தான். ஆமா, பெரிய ஜாமா. என் மவ வீட்டுல இல்லாத பொருளா? இது என்ன ஃப்ரிட்ஜி? ஒத்த கதவு வச்சு வாங்கியிருக்காவ. இப்பெல்லாம் எல்லாரும் வீட்லயும் 2 கதவு வச்ச ஃப்ரிட்ஜ் வந்துட்டு. இவிய என்ன ரொம்ப குறை சொல்றாவ? மாப்பிள்ளைக்கு ஆச்சின்னு பாக்கேன், ரொம்ப தான் திமிரு பண்றாவ. இதுதான் சோப்பா வாங்கும். ஆமா, பார்த்தா எப்படி தெரியுது? எங்க பிள்ளைக்கு எல்லா பொருளும் வாங்கிட்டோம். மிக்ஸி, வாஷிங் மிஷினு, கிரைண்டரு, சோஃபா செட்டு, கட்டிலு, பீரோ எல்லாம் கொடுத்து அனுப்பிடுவோம்மா. ஒரு குறை வைக்க மாட்டோம். உங்க வீட்டு பிள்ளை நோவாம துணி துவைக்கணும் காண்டி வாஷிங் மிஷின்லாம் கொடுத்து அனுப்புறிய. இதை பெருசா சொல்லி காட்டுறீங்க. இதெல்லாம் ஒரு பொருள். ஏசி எல்லாம் எங்க காணோம்? அது சரி, கப்பல்ல பொண்ணு வந்தா எனக்கு ஒண்ணு எங்க அப்பனுக்கு ஒண்ணுன்னு கேட்பானா? அந்த கதையாவில இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுல ஏசி கூடயா இல்லாம இருக்கீங்க? இப்பதான் என் மவ வீட்டுல இல்லாத பொருளான்னு கேட்டீங்க. இப்ப ஏசி வேணுமாம்ல? ஏசி ஏன் பேத்திக்கிட்டலாம் இந்த மாதிரி கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்களோ? அப்புறம் வரதட்சணை கொடுமை பண்றாவன்னு உங்களை தூக்கி உள்ள போட்டுருவேன். ஆமா, வந்துட்டவ பெருசா ஏசி வேணும் பாசி வேணும்னு. என்ன எனத்தால இருக்கும்? இருங்கட்டி, மொத்தமா உங்க எல்லா அலுவலையும் விரட்டி அடிச்சுட்டு என் பேத்திய கொண்டு வந்தாங்க வைக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்க பொண்ணான கைகளால அந்த லைக் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க கமெண்ட்ஸ் தான் எனக்கு மிகப்பெரிய பலமே. அதனால ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க நம்ம குயின்பி கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போடணும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நாளை சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.